வந்து ஸ்லம்ப் வந்து ஒர்க்கபிலிட்டி இருக்காது. ஓகே. சுத்தமா வித்தின் பேட்ச் பண்ண இங்க பேட்சிங் ஸ்டார்ட் பண்ணி செட்டிங் ஆரம்பிச்சு வித்தின் ஹாஃப் அன் ஹவர்லயே நம்மளுக்கு செட்டிங் டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிடும். பண்ணி ஃபுல்லா ட்ரம் செட் ஆயிடும். இந்த ஒர்க்கபிலிட்டிக்கு இருக்குன்னா அந்த அட்மிச்சர் மிக்ஸ் பண்றதுக்கு அந்த அட்மிச்சர் மிக்ஸ் பண்ணாதான் இந்த ஒர்க்கபிலிட்டியே வரும். இல்லை உங்களுக்கு இந்த ஒர்க்கபிலிட்டியே வராது. ஓகே. ஒரு பிராண்ட் இருக்கு அட்மிச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும். பிசி இருக்கு, ஹை ரேஞ்ச் பிசி இருக்கு, லோ ரேஞ்ச் பிசி இருக்கு, ஹை ரேஞ்ச் மிட் பிசி இருக்கு. எல்லாத்துலயும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. இந்த அட்மிச்சர் நம்ம மிக்ஸ் பண்றப்போ இது வந்து ஹை ரேஞ்ச் பிசின்னுவோம். அந்த டேம்பிங் அந்த ராட் இருக்கும் அந்த டேம்பிங் ராட் எது சார் இது ஓகேவா? அந்த டைமென்ஷன் இதோட டைமென்ஷன் எவ்வளோ இருக்கணும்? ப்ரெஷர் ராட் ப்ரெஷர் 0 வந்து ஸ்டார்ட் ஆகும் சார். 0 வந்து ஸ்டார்ட் ஆகுது. மினிமம் வந்து ஸ்லாப் காங்கிரீட்லாம் போர் பண்றப்போ 140. ஏன்னா நம்ம பம்ப்ல தள்ளுவோம். ஓகே. பம்ப்ல போர் பண்றப்போ 140. நம்ம பைல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா? ஆமா. பைல் கேப்லாம் 170. பைல் அண்ட் பைல் கேப்லாம். ஏன்னா இப்போ இதோட ரீடிங் வந்து மேலே போக போக வந்து அதோட ஸ்லம்ப் வந்து அதிகமாக இருக்கும். ஜாஸ்தியா இருக்கும். ஒர்க்கபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கும். ஓகே. மெஷரிங் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. அப்படி இல்லை சார், இப்படி பண்ணுறோம். ஓகே. 110 190 கீழே இந்த பாட்டத்துலேருந்து போகும். ஓகே. இப்போ நம்ம ஸ்லம்ப் போடுறோம், இங்கே டாப்ல இருந்து தான் வரும். நார்மலாக ஒரு ஸ்லம்ப் போடுறோம். இந்த ஸ்லம்ப் போட்டு காங்கிரீட் ஃபுல்லாக இருக்கு வச்சுங்க, அசம்ஷன் பண்ணி இந்த ஃபுல்லாக இருக்கிறப்ப இந்த காங்கிரீட் ஸ்லம்ப் பண்ணுவோம், நம்ம எடுத்துடுறோம். மேலே டாப்ல இப்படி எடுத்துட்ட பிறகு காங்கிரீட் வந்து நிற்கும். இந்த லெவலில் காங்கிரீட் நிற்குதுன்னா இதை எடுத்துட்டு இந்த லெவலில் வந்து காங்கிரீட் நிற்குது. ஸ்லம்ப் வந்து 140. ஸ்லம்ப் வந்து 140. ஓகே. இப்போ இங்கே இன்னும் லோவாக இருந்துச்சுன்னா ஒர்க்கபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கு, ஸ்லம்ப் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கு, அட்மிச்சர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கு. எம்சார் நீங்கள் மாய்ச்சர் செக் பண்ணல, ஓவர் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கு, காங்கிரீட் ரிஜெக்ஷன் பண்ணுறோம். ஒரு சைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி